கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஒவ்வொரு வாரம் இந்த தொடர்ச்சியான கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், இந்த வாரத்தில் நம்ம 11ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி. ஸோ கடந்த வாரத்தில் முன்பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை, இந்த ஆர்டர். அதுக்கப்புறம் ஒரு சபையில் ஒரு ஸ்திரீகளுடைய நிலைமை என்ன, சகோதரருடைய நிலைமை என்ன, முக்காடு போன்றவற்றினுடைய முக்கியத்துவங்களை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் எதில் முடித்தோம்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அவைகள் சிலவற்றை நம்புகிறேன் ஆரம்பித்தார். அதோடு நம்ம நிறுத்தணும் இல்லையா? அதில் கவனித்து பார்க்கும்போது, முதலாவது நீங்கள் சபை கூடி வந்திருக்கும் போது, கூடி வந்தாலே ஒரு பிரிவினைக்கு இடமில்லை. ஆனால் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க? கூடி வந்திருக்கிறாங்க, ஆனால் சில பிரிவினைகள் அவர்களுக்குள்ளே இருந்திருக்கு. இதை சொல்லிட்டு பவுல் என்ன சொல்கிறார்? உங்களில் உத்தமர் இன்னார் என்று வெளியாகும்படி மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. அப்போது உங்களுக்குள்ள அந்த பிரிவினை அவசியம்ங்கிறார். முதல்ல பிரிவினை உண்டென்று நான் பார்க்குறேன், அது சில நம்பும்படியாக இருக்குது, பட் அந்த பிரிவினை உங்களுக்கு அவசியம்தான் அப்படிங்கிறார். அது ஏன் அவசியம்? அவரே கிளியராக சொல்கிறார். உங்களில் யார் கரெக்ட், யார் உத்தமர் அப்படின்னு சொல்லி அங்கே விளங்குறதுக்காக அந்த பிரிவினை உங்களுக்கு அவசியம். இப்போது கவனிக்கலாம், கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் கொரிந்து பட்டணத்து ஜனங்கள் அல்லது கொரிந்து பட்டணத்து சபை ஜனங்கள் செய்யக்கூடிய தவறுகளை தான் இங்கே சுட்டி காட்டி எச்சரிப்பு கொடுத்துட்டே வரார். இப்போ அது நமக்கும் பொருந்தி வரும் இல்லையா? அப்போ அவர் என்னென்னவெல்லாம் சொல்கிறாரோ அதை எப்படி புரிந்து கொள்ள வேணும்? ஒரு விஷயத்தை ஒரு குறை சொல்கிறார் அப்படின்னா அந்த குறை அன்றைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபை மக்கள் அதை செய்துட்டு இருந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இங்கே ஒரு மேஜர் பிரச்சனை பாருங்க. இங்கே கொரிந்து பட்டணத்தில் உங்களுக்குள் நிறைய கட்சிகள் உண்டாயிருக்குதுங்கிறார். திருவிலியம் பைபிளில் உங்களுக்குள் அநேக கட்சிகள். அப்போது இவ எப்படி கட்சி, அரசியல் கட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, அந்த மாதிரி கட்சி மனப்பான்மை, அந்த மாதிரி ஒரு பிரிவினை வந்துருச்சு உங்களுக்குள்ள. 2 வகையாக சபையில் குரூப் பிரிவாங்களாம். ஒன்று, ஒரு சரியான டாக்டரின் பேசுவாங்க ஒரு குரூப், இன்னொரு குரூப்பு தவறான டாக்டரின் பேசுவாங்க ஒரே சபையில். அப்போ கட்டாயமாக சரியான டாக்டரின் பேசுகிறவங்களுக்கும் தவறான டாக்டரின் பேசுகிறவங்களுக்கும் ஒத்து வராது. அப்போ ஒரு பிரிவு கட்டாயம் தேவைதான். இன்னொரு குரூப்பு நல்ல கேரக்டர் காட்டுவாங்க, அதே சபையில் மோசமான கேரக்டர் காட்டுவாங்க. அப்போ நல்ல கேரக்டர் காட்டக்கூடிய சபை ஜனங்கள் மோசமான ஜனங்களோட மிங்கிள் ஆக முடியாது. அங்கே ஒரு பிரிவினை அவசியம்தான். அதனால தான் அங்கே சொல்கிறார், உங்களுக்குள் மார்க்க பேதங்களும் உண்டாயிருக்க வேண்டியது. இதை குறித்து நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அந்த பிரிவினை எப்படிங்கிறத சொல்லும்போது, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களுக்குள் இழுத்து கொள்ளும்படி மாறுபானானவைகளெல்லாம் போதிப்பார்கள். இதில் என்ன ஆச்சரியம்னா, நம்முடைய கமெண்ட்ரியிலெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, யார் தெரியுங்களா பிரிகிறாங்களா சபையில்? அதாவது புதுசாக சத்தியத்தில் வீக்காக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க பிரிய மாட்டாங்க. இந்த பிரியறது யாருன்னா கொஞ்சம் வளர்கிறாங்க பாருங்கள், இந்த ஜனங்களால் தான் சபையில் நிறைய பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் வளர்றாங்கன்னா வளரல, அவங்க ஆக்சுவலாக வளரல, வளர்ந்துட்டோங்கிற எண்ணம். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்னைக்கு அருமையான சகோதரனை தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு கொடுக்குறார், அப்பல்லோவை கொடுக்குறார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் பவுலையும் அப்பல்லோவையுமே பிரிச்சுட்டாங்க பாருங்கள் இல்லையா? நாங்கள் பவுல் குரூப்பு, நாங்கள் அப்பல்லோ குரூப். ஸோ இது அந்த சபையில் இந்த மாதிரி ஒரு பிரிவினை இருந்திருக்கு. இதில் இன்னொரு மிகப்பெரிய தவறை அங்கே செய்துட்டு இருந்திருக்காங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். அது என்ன என்பது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை குறித்து நம்ம இப்போ வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே பவுல் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்போ உங்களுக்குள்ள கொரிந்து பட்டணத்தை தான் எழுதுகிறார், உங்களுக்குள்ள எந்த விதமான பிரிவினை இருந்திருக்கூடாது. அதே எபிரேயருக்கு நிறுவனம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம்.
யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப யாவரோடும் நீங்க சமாதானமா இருங்க சொல்லிட்டு அடுத்த வசனமே, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்பட்டுருவாங்க. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் எந்த விதமான கசப்பான வேரும் வந்துடக்கூடாது. ஒருவேளை அந்த கசப்பான வேர் வந்துச்சுன்னா இந்த வேரில் நிறைய செடிகள் வளர்ந்துடும். புரியுதுல? அந்த கசப்பான வேரை உருவாக்குறவர்களுக்கு மத்தேயு வச்ச பேர் இடரல் உண்டாக்குகிறவன். மத்தேயு 18:7 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லும் பொழுது, இடர்களை நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். எப்படி அங்கே பிரிவினைகள் வருவது அவசியம் சொன்னார் பாருங்க. ஆனால் அது ஏன் அப்படின்னா உத்தமர் இன்னார்ன்னு தெரிஞ்சுக்கிறது. இங்கே என்ன சொல்றார்? இடர்கள் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால் இடர் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்போது எந்தெந்த வகையில் சபையில் ஒரு சில பேர் இடர்கள் உண்டாயிருக்கிறார்கள் அப்படிங்கிற போது பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். 1 கொரிந்தியர் 11:20 நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இதை சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 11:20. அப்போது நீங்கள் ஓரிடத்தில் கூடி வந்திருக்கும் போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை சாப்பிடுகிறான். இது என்ன சொல்ல வரார்? சொல்லிட்டு அடுத்த வசனம், இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுகிறதல்லவே அப்படிங்கிறார். இது என்ன புரிஞ்சுக்கலாம்? இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே, இது தேவனுடைய திருவிருந்தில்லையேங்கிறார். அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி? அதை கவனிக்கணும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்தல்லவே. அடுத்த வசனம் பாருங்க. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகிறீர்கள். சிலர் இதனால் பசியாக இருக்க, வேறு சிலர் ஒரு மயக்கத்திற்குள்ளாகிறீங்க, குடிவெறியில் இருக்கிறார்கள்ங்கிற வார்த்தையை அங்கே சொல்கிறார். இது என்ன நடந்திருக்கு? இதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:22. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன். இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்ன ஒரு தப்பு அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவனிச்சின்னா, நீங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கும் போது முன்னாடியே ஒருத்தர் சாப்பிட்றான், ஒருத்தர் யாருக்குமே வைக்கிறதில்ல. இது என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலாக இது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே. அப்படின்னா என்ன நடந்திருக்கு வேணும்? இவங்க கர்த்தருடைய ராபோஜனம் அனுசரிக்கிறோங்கிற பேரில் வந்துட்டு போஜனத்தை மட்டும் சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. அப்போது கிறிஸ்துவுடைய ராபோஜனத்தினுடைய அந்த தார்ப்பரியமே அவங்களுக்கு புரியல. அதுலேயே என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். வசதியாக இருக்கிறவங்க தான் கொண்டு வந்து சாப்பிட்டு மற்றவங்களுக்கு அதை கொடுக்காம போகும்போது, அப்போ இதைத்தான் பவுல் சொல்லும்போது, நீங்கள் தேவனுடைய சபை என்ன பண்ணுறீங்க? அசட்டை பண்ணி இல்லாதவர்களெல்லாம் வெட்கப்படுத்துறீங்க. இதை குறித்து நான் உங்களை புகழவே மாட்டேன்ட்டார். நான் உங்களை சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் சரி இதில் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நான் உங்களை இந்த விஷயத்தில் நான் புகழவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தை என்ன பண்ணுறீங்கன்னா அசட்டை பண்ணுறீங்க. அந்த பேரில் கூட்டிகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்திருக்காமல், புரியுதுங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ராபோஜனத்துடைய தார்ப்பரியத்தை அதை செய்யாமல் வெறும் சாப்பிட்றதை மட்டும் இவங்க கவனம் செலுத்தியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஆழமான அன்பின் அடையாளமான இந்த பரிசுத்த பந்தியை இவர்கள் எவ்வளோ அசட்டை பண்ணியிருக்காங்க பாருங்க. அதைத்தான் சொல்கிறார். இப்போது ஏன் அவர்கள் அசட்டை பண்ணிட்டாங்கன்னா, அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின மேன்மையும் புரிஞ்சுக்கல, அவருடைய அந்த பரிசுத்த பந்தினுடைய மேன்மையும் புரிஞ்சுக்கல. இப்போ அதனால தான் அதை குறித்து இப்போ பேசுகிறார் பாருங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இந்த கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் எப்படி எங்கே இருக்குது? ஒவ்வொரு வருஷமும் ராபோஜனம் அனுசரிக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்த பந்தி, அவருடைய மரணத்தின் நினைவு கூறுதலின் நாள், அதை அனுசரிக்கும் போது அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து ஜெபம் பண்ணி
ஒவ்வொருத்தரும் அதை பருகும்போது இந்த வார்த்தை தாங்க முதல்ல சொல்லுவோம். 1 கொரிந்தியர் 11:23. இப்போ வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே பர்டிகுலரா இப்போ என்ன சொல்றாருன்னா, கர்த்தரா இயேசு அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி, அன்னைக்கு தான் அவர் மரணம் அடையக்கூடிய காலம். பர்டிகுலரா அவருடைய மரணத்தின் காலப்பகுதி கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த மரணம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று அந்த பரிசுத்த பந்தி ஆரம்பித்ததிலிருந்து அவருடைய மரண காலங்கள் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த நாள் வரைக்கும் அது நீடிக்குது. அன்று ராத்திரியிலே என்ன செய்கிறாருன்னா, அதை அந்த அப்பத்தை எடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னா. இதில் நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த பரிசுத்த பந்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுசரிக்கும் போது இந்த வார்த்தையை யூதாஸ் காரியோத் முதல் கொண்டு இருக்கிற 12 சீஷர்களுக்கு மத்தியில் இதை குறித்து பேசினார். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லை. கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இல்லை. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தாங்க இந்த வார்த்தையை பேசுகிறார். அப்படின்னா தனியாக கூப்பிட்டு பவுலுக்கு சொன்ன மாதிரியே இருக்கு பாருங்க. அல்லது அந்த பந்தியில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலந்து கொண்ட மாதிரியே ஒரு பார்வை. கவனிச்சு பாருங்க. காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அடுத்தது போஜனம் பண்ணின பின்பு சாப்பிட்டாங்க. அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இப்போ ரெண்டாவது, இப்போ பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாரும் கூடியிருக்கிறாங்க, போஜனத்தை மட்டும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு வைக்காமல் இவங்க வாட்டுக்கு போயிட்டான். திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ இவங்க செய்தது அந்த பரிசுத்த பந்தியவே அசட்டை பண்ணுற மாதிரி, தேவனுடைய சபையை அசட்டை பண்ணுற மாதிரி, தேவனுடைய கிறிஸ்துவை அசட்டை பண்ணுற மாதிரி. ஆனால் இதனுடைய தாற்பயம் என்னென்னு புரிஞ்சுக்குங்கிறார். இந்த 2 விஷயத்தை செய்துட்டு, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். கர்த்தர் இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் ஏற்கனவே என்ன சொன்னார்? இதுதான் நான் உங்களோட கடைசியாக அனுசரிக்கிற பந்தி, இந்த திராட்சரசம். இதை அப்புறம் உங்களோட என்னுடைய பிதாவின் ராஜ்யத்தில் நவமானதா புதுசாக நான் இதை சாப்பிட போகிறேன். அப்போ இப்போ நம்ம கூட அவர் அனுபவிக்கிறது அந்த திராட்சை ரசம்ங்கிறது தியாகத்தின் அடையாளம். அப்போ இயேசு கிறிஸ்து இப்போ நம்மளை தியாகத்தோடு இணைக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய தியாகத்தில் நமக்கு பங்கு கொடுக்குறார். அவர் அனுபவித்த பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த பாடுகளை நீங்களும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, அனுபவிங்க என்கிற அந்த தியாகத்தை நம்மோட ஷேர் பண்ணுறார். அடுத்தது ஆண்டவர் 2ஆம் வருகையில் வரும்போது நாம் அவரோட சேரும்போது ஆசீர்வாதத்தை நம்மோட அவர் பங்கு போடுறார். இது தான் அவர் சொன்னது, நான் நவமானதாக சாப்பிட போகிறேன். அப்போது இதை பானம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்போ யார்கிட்ட தெரிவிக்கிறீங்க? அதுதான் மீன். இந்த மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்னா யார்கிட்ட? கூடி வந்தது நம்ம, சாப்பிட்றது நம்ம. இந்த மரணத்தை தெரிவிக்கிறது யார்கிட்ட? ஒன்றா தேவன்கிட்ட தெரிவிக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட தெரிவிக்கணும், இல்லைன்னா மற்றவங்களிடத்தில் தெரிவிக்கணும். அப்போது கவனிக்கிறீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இதுக்குரிய அர்த்தங்கள் நிறைய நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அப்பமும் திராட்சரசத்தை பற்றி சொல்லும்போது நமக்கெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? நிறையா கோதுமை மணிகள் சேர்ந்து ஒன்றாக அரைக்கப்பட்டு தான் அப்பம், அது எண்ணெயில் சுடப்படுது. அநேக திராட்சை பழங்கள் ஒன்றா சேர்ந்து புளியப்பட்டு தான் திராட்சை ரசம். அந்த மாதிரி தான் நீங்கள் தனித்தனியாக இருந்த நீங்கள் இப்போ ஒன்றா இருக்கிறீங்க. இதனுடைய ராபோஜனத்தினுடைய கர்த்தருடைய பந்தியினுடைய தாற்பயம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஈக்குவல், நீங்கள் எல்லாரும் ஒன்று. நான் செத்து உங்களை ஒன்றாக்கியிருக்கேன், மறுபடியும் பிரிவீங்களா அப்படின்னு கேட்குறேன்.
நான் செத்ததே நீங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு தான். அப்போ மறுபடியும் நீங்கள் பிரிவீங்களா? இன்றைக்கும் நிறையா சபையில் பிரிவினைகள் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கவனிக்கிறீங்களா? இப்போது ஒரே ஊரில் 4 சபை இருக்குது, நம்முடைய வேதமானவர் சபையை. இப்போ புதுசாக சத்தியத்தில் வர்றவங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே அவங்களும் சொல்கிறாங்களே, அவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். ஒரு சபைகளாக பிரிஞ்சு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஊழியங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் என்று சொல்லி ஒரு பாசிட்டிவான அவங்கள நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவங்கள பற்றி நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம தனித்தனியாக இருந்தால் கூட கிறிஸ்துவுடைய அன்பில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசிக்கிறோம். அதே சமயத்தில் இன்னொரு சபையில் இருக்கக்கூடிய சகோதரன் ஒருத்தர் நம்மக்கிட்ட இவங்க யாருன்னு கேட்கும்போது, அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைங்க, அவங்க வேறங்க, அவங்க வேற ஒரு குரூப்பு, வேற ஒரு சபை, நாங்கள் எல்லாருமே ஒரு தனி குரூப்புங்க. அந்த மாதிரி நம்ம பேசிட்டோம்னா இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சதில் அர்த்தமே எல்லாம் போச்சுங்கிறார். ஏன் சொல்கிறார்? நீங்கள் எப்பப்போலாம் இதை ஒன்று சேர்றீங்களோ அது என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நான் ஏன் மரித்தேன்? உங்களுடைய பாவங்களுக்காக. அப்போ உங்களுடைய பாவங்களுக்காகிற போது நீங்கள் எல்லாம் ஒன்றா வந்திருக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறோம். இதுதானே சரீரம். அப்போ சரீரத்தில் தான் பிரிவினை இருக்கா? கூடி வர்றதே ஒன்றா இருக்கிறதுக்கு. அங்கேயே ஒரு பிரிவினை வந்தால் எப்படி இருக்கும்? அப்போது இந்த தார்ப்பரியம் தெரியாமல் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு போயிட்டாங்க அந்த ஜனங்கள். அதனால தான் அவங்களுக்கு திருப்பி இப்போ என்ன செய்கிறாருன்னு ஒரு எச்சரிப்பு கொடுக்குற மாதிரி சொல்கிறார். நீங்கள் உங்களை ஒன்று சேர்த்துறக்காக நான் இறந்து போயிருக்கேங்கிறதையே, நான் மரித்திருக்கிறேங்கிறதே நீங்கள் புரியல. அப்போ நீங்கள் இதை செய்யும்போது முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஞாபகப்படுத்திங்க. அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எதுக்கு அந்த மரணத்தை தெரிவிக்கிறோம்னா, அவர் நமக்காக மரித்தார் என்று மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறது மாத்திரமல்ல, அவர் மரித்து நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறாருங்கிறதை தெரிவிக்கிறோமா. ஒற்றுமையாக இருந்து காட்டணும், ஒன்றா இருந்து காட்டணும், ஒரே தன்மையாக இருந்து காட்டணும். இயேசு கிறிஸ்து இந்த ஒருமைப்பாட்டை குறித்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். எங்களை மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இருங்கன்னார். பிதாவே, நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாக இருக்கணும். என்னைக்கு ஒன்றாக இருக்கணும்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அன்னைக்கே ஒன்றா நம்ம ஒவ்வொருத்தருடைய இன்டென்ஷனில், மனநிலையில், புரிதுன ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுகளினால் இப்படியே பிரிஞ்சு போகும்போது, இந்த பிரிவினையெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் மறுபடியும் போய் இந்த போஜனத்தில் பங்கு கொள்ளும்போது இது என்ன ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு போஜனம் ஆயிடுச்சு பாருங்க. அதோடைய அர்த்தமும் தெரியல. அதனால் அவங்க சும்மா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. அதனால தான் இதை குறித்து சொல்லிவிட்டு அன்புக்குரிய சகோதரர் என்ன சொல்கிறார் பாருங்க. இப்படி இருக்க வாசிக்கலாம். அடுத்தது 1 கொரிந்தியர் 11:27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். கொஞ்சம் கவனிக்கலாம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் குற்றமுள்ளவனாக இருக்கிறான். இந்த வசனம் நீங்கள் 10 முறை நம்ம படித்தா கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனுடைய ஒரிஜினல் விஷயம் நமக்கு புரியாது. ரெண்டு விதமாக பிரிக்கலாம் இந்த வசனத்தை. அபாத்திரமாக புசித்தல் ஒரு பாகம், இன்னொரு பாகம் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து நிதானிக்காமல் இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருவில்லியமில் பாருங்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகிறார். பாருங்க, கூடி அதனுடைய தாற்பயம் இல்லாமல் செய்கிறதே கிறிஸ்துவுக்கு எதிராக வேலை செய்கிற மாதிரியாம். அப்படின்னா எப்படி இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை குறித்து நமக்கு என்ன இல்லைன்னா அது ஒரு அக்கறையே இல்லாமல் போச்சுங்கிறேன். அப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்ததே என்ன பிரயோஜனம்? சத்தியத்துக்குள்ளே வந்ததே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஈடு பலி உலகத்திற்காக கொடுத்தது, எனக்காக கொடுத்தது அவருடைய இரத்த பலி. அந்த இரத்தத்தை சிந்திருக்கார். அப்போ அந்த இரத்தத்தை சிந்தும் போது நான் அதற்கேற்ற ஒரு பரிசுத்தம் உள்ளவனாக நடக்கிறதுக்கு என்னுடைய லைஃப் அப்படியே லீட் பண்ணிட்டு போகணும். அதை செய்யாமல் என் மனசு கெடுத்து என் இருதயம் கெட்டு போய்
தொடர்ந்து தவறான சிந்தனைகளாலே தவறான விஷயங்களையே நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் பாத்திரத்தில் பங்கு கொண்டு சில பேர் அப்படித்தாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அப்படியே வந்து பயபக்தியோடு சாப்பிட்டு போவாங்க. இது வந்து நடிக்கிறது. மற்ற நாளில் சபைக்கே வரமாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் எப்படியாவது வந்து அதை சாப்பிட்டு போயிடுறேன். அப்போது இதெல்லாமே கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மாயை மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் அப்படி இல்லை, அதை உணர்ந்திருப்பார்கள். எந்த மூலையில் உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் வந்து இதே மாதிரி நம்மளை மாதிரியே சில பரிசுத்தமுள்ள அதை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவர்களுடைய விஷயத்தில் கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப கம்மி தான் என்கிற ஒரு தாழ்மையோடு தங்களை வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அந்த பந்தியில் பங்கு வரும்போது கிறிஸ்துவுடைய தாழ்மை என்கிற ரத்தம் அவர்களுக்குள்ளே போகும். இப்போ அவர் என்ன சொல்ல வரார்? இப்போ பாருங்கள், அந்த பந்தியில் கூடி வரும் ஒரே அப்பம். அந்த அப்பம் யாரும் சொல்கிறாருன்னா, இது உங்களுக்காக பிற்கப்படி என்னுடைய சரீரம் சொல்லிட்டாரா? இப்போது இந்த ஒவ்வொரு அப்பத்தில் ஒவ்வொரு பாகம் பிற்கப்பட்டு ஒரு 20-30 சகோதரிகளுக்குள்ள அந்த ஒரு அப்பம் போயிடுச்சுன்னா, இப்போ கிறிஸ்துவுடைய சரீரம் இப்போ என்ன ஆயிடுச்சு? தனியாக இருந்தது, எல்லாருக்குள்ளேயும் போயிடுச்சு. இப்போது இங்கே இது ஒன்றா இருந்தது, உள்ளே போகும்போதும் அது எப்படி தான் இருக்கணும்? ஒன்றா தான் இருக்கணும். அதுதான் ஒரே சரீரம். அதே மாதிரி ரத்தம் ஒரே பாட்டில் இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருடைய சரீரத்துக்குள்ளே போகும்போது அந்த தியாகம் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். அப்போது இதில் என்ன சொல்ல, நீங்கள் எல்லாம் ஒன்று, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க. ஒருத்தர் வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதில்ல. அந்த பார்ஷாலிட்டி பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடுறீங்க. எதற்கு வந்தேன்னே தெரியாமல் இதை செஞ்சுட்ருக்கிறீங்க. அப்போது இதனுடைய நிதானம் இல்லாததுனால நீங்கள் யாரை குற்றப்படுத்துறீங்கன்னா, உங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே குற்றப்படுத்துறீங்க. ஏன் அப்படின்னா, வந்தவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து. இப்போ அவங்கள வந்து தவறாக நம்ம ஏதாவது ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்னா, இப்போ நம்ம யாருக்கு விரோதமாக குற்றம் சொல்கிற மாதிரினா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக. இந்த நிதானமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க? செய்துட்டுருக்கீங்க. இப்படி செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை இதை சாப்பிட்றதுக்குங்கிறாங்க. புரியுதுங்களா? எவனாவது அபாத்திரமாய் இதை புசிக்கிறதா இருந்தால், புரியுதுங்களா? அதுதானே சொன்னார், இந்த பாத்திரத்தில் யார் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதில் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம என்ன பாயிண்ட்டுக்காக, அதாவது என்ன அழைப்புக்குள்ளே வந்தோங்கிறதையே மறந்துட்டு இந்த ராபோச்சனத்தில் கூடுறது. ராபோச்சனத்தினுடைய நோக்கமே கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவு கூறும்போது, நம்ம எல்லாம் ஒன்றுங்கிறத நினைவு கூறும்போது அதற்கேற்ற மனநிலை, அதற்கேற்ற செயல்பாடு இருக்கணும் சபையில். அங்கே அப்படி இல்லை. கூடி இதை ஃபுல்லாக மறந்துட்டு இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்டு இல்லாதவங்களுக்கு இல்லை கொடுக்காமல் போயிட்டாங்க. அதை தாங்க வந்து ஒரு பெரிய குற்றமாக சொல்கிறார். சரி, இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்த பரிசுத்த பந்தியில் பிரசங்கம் கடைசியாக பேசும்போது அபாத்திரராக யாரும் புசிக்கக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. தகுதி இல்லாதவங்க புசிக்கக்கூடாது. அப்போது என்ன தகுதி அப்படிங்கிறது அன்றைக்கு அந்த நேரத்தில் மன கஷ்டத்தோட மனபாரத்தோட தாங்கள் செய்த பாவத்தை ரியலைஸ் பண்ணி அடுத்த ஒரு வருஷத்தை தேவன் கூட்டி கொடுத்தா அதில் வந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழலாம் என்கிற முடிவோட, அல்லது அதனுடைய வாஞ்சியோட ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு அங்கே வந்து நிற்கிற ஒரு மனநிலை இருக்குது பாருங்கள். அந்த மனநிலை தான் தேவனுக்கு தகுதியான மனநிலை. எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறது தான் தகுதி என்று சொல்லி அப்போ சப்ஜெக்டில் பேசுவோம். ஏன்னா அன்னைக்கு அதை பங்கு கொள்கிற உண்மையாக ரியலைஸ் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போ இங்கே பவுல் அந்த வந்து அபாத்திரம்ங்கிறத எதை சொல்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கும்போது எபிரேயர் 10:26 வாசிக்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக. சில பேர் தவறி செய்யலாம், பலவீனத்தில் செய்யலாம், துணிகரமாக செய்கிறாங்க பாருங்கள், அதுதான் மனப்பூர்வமாக. கடவுளே பார்க்கல அப்படிங்கிற கண்டிஷனில் அப்படி செய்கிறவங்க இந்த பந்தியில் வந்தால் அபாத்திரமாக பூசிக்கிறதாக அர்த்தம். அப்போ பாருங்கள், பாவங்களின் நிமித்தம் வேறொரு பலி இனி இல்லை சொல்லிட்டு நியாய தீர்ப்பு வரும் என்ற பயத்தோடு தான் இருக்கணும் சொல்கிறார் பாருங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? எபிரேயர் 10:29 தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து
தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. இதுதாங்க செய்கிறார். இப்போ பாருங்க, இந்த பந்தியில் அவங்க நீங்கள் கர்த்தருடைய ரத்தத்தை குறித்து நீங்கள் குற்றமுள்ளவனாக இருப்பான்னு சொன்னார் இல்லையா, அது இதுதான். இப்போ தேவனுடைய குமாரனையே காலில் மிதிச்சு தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று. அப்போ நம்மளை பரிசுத்தம் ரத்தத்தில் தான் பரிசுத்தம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற போது மறுபடியும் நான் அசுத்தன் உள்ளவனா, அசுத்தமான சிந்தனை உள்ளவனா, நான் அங்கே வந்து நின்றுட்டு நான் எல்லாத்தையும் கடவுளுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன்னு பாருங்க. அப்படி நிற்கும்போது அங்கே தான் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் தேவனுடைய குமாரனை காலில் போட்டு மிதிக்கிறீங்க. மறுபடியும் இன்னொரு பலியில் உங்களுக்காக செலுத்த முடியாது. அப்போ கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணிக்கு பாத்திரவானாக இருப்பான். அப்போது என்ன அழைப்புக்குள்ளே வந்திருக்குங்கிறதையே மறந்துட்டு தேவன் எதிர்பார்க்குற கிறிஸ்துவுடைய குணலட்சணத்தை எங்கே காட்டாமல் வேறு குணலட்சணங்களை காட்டும்போது அது கிறிஸ்துவுடைய ரத்தத்தையே கேவலப்படுத்துகிற எதற்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பை கேவலப்படுத்துகிற. ஸோ இப்படி இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறதுக்கு அபாத்திரர். இவங்க தான் அபாத்திரர். இப்படி நிறைய பேர் அனுசரிச்சிட்டாங்க. அதனால் அவர் சொல்கிறார் பார், 1 கொரிந்தியர் 11:30 இதை நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைஞ்சிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர செல்வி, கொஞ்சம் கவனிங்க. இந்த வசனத்துக்கு நிறைய வியாக்கியானங்கள் நம்முடைய சகோதரர்கள் கூட கொடுத்துருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான வியாக்கியானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பரிசுத்த பந்தி அதாவது தவறாக அனுசரித்தவங்க நிறைய பேர் உடம்பு சரியில்லாமையே இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? சில பேர் ரொம்ப பலவீனமாயிடுவாங்க, சிலர் வந்து செத்தும் போயிடுவாங்க. அப்படின்னு பார்த்தா இப்போ செத்து போகிறவங்களாம் இதை தவறாக அனுசரிச்சிருக்காங்கன்னு அர்த்தமா? நம்ம அப்படி எடுக்க முடியாது. ஏற்கனவே பவுல் இதே கொரிந்தியருக்கு நிருபம் மற்ற நிருபங்கள் எல்லாம் கிளியராக எழுதியிருக்கார். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தணும் சொன்னார் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படி வந்து தேவனுடைய கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி கிறிஸ்துவுடைய ரத்தத்தை அசட்டை பண்ணி தொடர்ந்து தவறான குணலட்சணங்களையே ஒரு குரூப் இருக்கிறாங்க அப்படின்னா, மேட்டிமேலேயே இருக்கிறாங்கன்னா, அவர்கள் தங்கள் உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணக்கூடிய வகுப்பார். கவனிங்க, இப்படி இருக்கிறவங்க சத்தியத்தில் நடக்க முடியாது, பலவீனமாக தான் இருப்பாங்க, ஆவிக்குரிய வியாதியில் இருப்பாங்க. அப்படின்னு என்ன கண்ணு தெரியாது, சத்தியத்தை அவங்க பார்க்க முடியாது, சும்மா ஏதோ ஒன்று பேசுவாங்க. சத்தியத்தை கரெக்டான சத்தியம் அவங்களுக்கு போய் சேராது. கவனிக்கிறீங்களா? பேசுறது சத்தியமாக இருக்காது, கிரிகள் இருக்காது. அவங்க என்ன அந்த வியாதி உள்ளவர்களாக இருவாங்க. ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் வந்துருமா. சில பேர் என்ன கண்டிஷன் ஆயிடுவாங்கன்னா, அண்டர் கண்டிஷன் ஆஃப் டெத்து, செத்து போன நிலைமையில் சபைக்கு வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வகுப்பார் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் இருக்க மாட்டாங்க. தவறான குணலட்சணத்தை காட்டுவாங்க, வெளியே போவாங்க. தவறான குணலட்சணத்தை காட்டுவாங்க, உள்ளே இருப்பாங்க. தவறான குணலட்சணத்தை காட்டுவாங்க, சபையில் கலகம் ஏற்படுத்துவார்கள், பிரிவினை ஏற்படுத்துவாங்க. இதைத்தான் செய்வாங்க இவங்க எல்லாருமே அபாத்திரர். இப்படிப்பட்ட அபாத்திரர் சபையில் இருக்கக்கூடாதுங்கிறார். ஸோ அப்போ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, அப்போ இது சாதாரண வியாதியை பற்றி சொல்ல, ஸ்பிரிச்சுவல் டிசீஸ், ஆவிக்குரிய வியாதி, மரண நிலைமைங்கிறது த கண்டிஷன் ஆஃப் டெத்து. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நம்மளை பார்த்து சொல்கிறார், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். 1 கொரிந்தியர் 11:31 நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நம்ம செய்யக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள் இதெல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து நமக்கு நாமே நியாய தீர்ப்பு கொடுத்துக்கிற கண்டிஷன் ஆகிடுமா. இப்போ அப்படி செய்துட்டோம்னா நாம் நியாயம் தீர்க்கப்படோம்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் உங்களையே நிதானி தெரிஞ்சு கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தேவன் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டார், விட்டுருவார். அதை செய்யாமட்டிங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளே நீங்கள் போக வேண்டியது இருக்கும். அதுதான் சொல்கிறேன் நபாத்திரர்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தேவனிடத்தில் நெருங்கணுங்கிற எண்ணமுடைய தேவனுடைய பிள்ளைகளே அவர் என்ன சொல்லி நம்ம ஆறுதல் படுத்துகிறார்னா, தகப்பன் பாருங்கள், சங்கீதம் 103:13 வாசிக்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பாருங்க, தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிகிறார், நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். அதிலே 17 வாசிக்கலாம்.
கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அப்படின்னா இந்த அபாத்திரர்கள்லாம் யாருன்னா கர்த்தருக்கு என்னைக்குமே பயப்பட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவனுக்கு பயப்படாத ஒரு வகுப்பார் இவங்களால தான் பிரிவினை வர்றதுக்கு காரணமே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தேவனுடைய பிள்ளைகள் இருந்துடக்கூடாது. அவருக்கு பயந்துருக்கணும். அப்படி பயந்துருந்தால் அவருடைய கிருபை யார் மேல் இருக்குன்னா அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். ஸோ அந்த ரியலைசேஷன் மைண்ட் இருக்குது பாருங்கள். அந்த ரியலைசேஷன் மைண்டு எப்பொழுதுமே திருச்சபையின் பிள்ளைகள் அந்த நிதானித்து அறிகிற உணர்வு இருந்துச்சுன்னா அவர்கள் தங்களை நிதானித்து அறிவார்கள். தங்களுடைய குற்றங்குறைகளை பார்ப்பாங்க, மற்றவங்களுடைய குற்றங்குறைகளை பார்க்க மாட்டாங்க, ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்படி ரியலைஸ் பண்ணும்போது தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளேயே வரமாட்டாங்க. அதிலேயே 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். சில நேரங்களில் நம்ம தவறான வழியில் போகும்போது ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளே வருவோம். அப்படி வரும்போது உலகத்தால் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படா. ஏன்னா அதே தவிர உலகத்துக்குள்ளே போனால் ஆக்கினிக்குள்ளாக தீர்த்துருவாங்க. அதை தீர்க்கக்கூடாதபடிக்கு நாம் கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். சில நேரங்களில் அந்த சிட்சை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 அப்படியே நம்ம படித்து பார்க்கலாம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கன்னு ஆரம்பித்து விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம். இயேசு கிறிஸ்து தமக்கும் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வலது பார்சத்தில் இருக்கார், தேவனுடைய வலது பார்சத்தில். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நீங்களும் என்ன பண்ணுங்க, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு எதிர்த்தே நிற்க மாட்டேங்கிறோம், காம்ப்ரமைஸ் ஆகிடணும். ஒருவேளை அப்படி ஆயிட்டோம்னா, ஒருவேளை நம்ம தேவனுடைய திட்டத்துக்குள்ளே அவருடைய பிள்ளைகளுக்குரிய நிலைமைக்குள்ளே இருந்துட்டோம்னா தேவன் என்ன செய்வார்? அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடித்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. விளக்கம் சொல்கிறார். இதுக்கெல்லாம் நமக்கு எத்தனையோ விளக்கங்கள் தெரியும். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். கவனிக்கிறீங்களா? தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். புரியுதுங்களா? தேவனுக்கு பிரியமில்லாத அந்த ஒரு நிலைமையில் இருக்கிற மகனை சேர்த்து கொள்றதில்ல, ஆனால் தண்டிக்க மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இதுதான் புரியறதில்ல நிறைய பேருக்கு. சேர்த்து கொள்ளுகிற மகனை தண்டிக்கிறார். ஏன்னா அவன் எப்படி இருந்தாலும் ஒரு நீதிக்குள்ளே வந்துடுவான். சில பேர் திருந்தவே மாட்டாங்க, அவங்களுக்கு தண்டனையே வராது, ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, யாராவது தண்டிக்கப்பட்டால் பார்த்தீங்கன்னா கடவுள் தண்டிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க யாருன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. ஸோ அந்த நிலைமையில் தான் இப்போ தேவன் நம்மளை வைக்கிறார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். கவனிங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் உங்களை புத்திரராக எண்ணிட்டார்னாலே நீங்கள் சிட்சையை சகிச்சு தான் ஆகணும். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கும் கிடையாது இருந்தால் நீங்கள் வேசி பிள்ளைகளாக இருப்பீங்களே. ரொம்ப கிளியராக எழுதிட்டார். அப்போது தேவனுடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணிடக்கூடாது, சகிச்சு பழகணும். அதுதான் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை அது ஊர்ஜிதப்படுத்துமா. அதிலே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? பார்த்தீங்கன்னா, சரீரப்பிரகாரமான தகப்பன்மார்கள் நம்ம சிட்சிக்கும் போது நம்ம அடங்கி நடக்கிறோம் இல்லையா? அப்போ தேவனுக்கு எந்த அளவுக்கு அடங்கி நடக்கணும்? அவர்கள் தங்களுக்கு நலமாய் தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சிக்கிறாங்க தகப்பன்மார்கள். அவங்களுக்கு எது சரியோ அதனால் அவங்க தங்களுடைய பிள்ளைகள் நல்லா வரணுங்கிறதுக்காக சிட்சிக்கிறாங்க. ஆனால் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். கிளியராக சொல்லிட்டாங்க. சரீர தகப்பன்மார்கள் அவங்களுடைய விருப்பத்துக்கு செய்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்னா தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கர்த்தருடைய போஜனம் அந்த பரிசுத்த பந்தியை அசட்டை பண்ணிடக்கூடாது. ஏதோ வந்தவன் சாப்பிட்டோன்னு போயிடக்கூடாது. அதனால தான் அது எப்படி முடிக்கிறார் பாருங்கள். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆனாலும் பிற்காலத்தில் இது பழகினவர்களுக்கு அது நீதியான பலனை தரும்.
அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வந்திருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்துட்ருங்க. நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடாதீங்க. அது கிறிஸ்துவுடைய பந்திவை அசட்டை பண்ணுற மாதிரி. நீங்கள் ஆக்கினிக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாக இருந்தால் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டு வந்துடுங்க, சாப்பிட்டு வந்துடுங்க. கிளியராக சொல்லிட்டார். இன்னும் மற்ற காரியங்கள் நிறையா இருக்குது, அதை நான் நேரில் வரும்போது உங்கள்கிட்ட கிளியராக சொல்கிறேன்ட்டு இந்த அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் முடிக்கிறார். 11ஆம் அதிகாரம் இதோடு முடிவடைகிறது. அடுத்தது 12ஆம் அதிகாரத்தினுடைய தாற்பயம் என்ன என்று சொல்லி கவனிக்கும்போது, அப்படின்னா நம்ம தேவனுடைய வழியில் நம்ம நடப்பதற்கு தேவன் பல வகையான காரியங்களை நமக்கு வச்சுருக்கார். ஒன்று அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள், தெய்வீக வழி நடத்துதல்கள், அப்புறம் பரிசுத்த ஆவி, எல்லாமே தேவன் கொடுத்திருந்தாலும் அதை பயன்படுத்துவதற்கு தேவன் ஒரு சில வரங்களை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த வரங்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மளை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை உறுதி செய்வதற்கு. இதெல்லாம் என்னன்னு தெரியாதனால தான் இந்த கொரிந்து பட்டணத்தில் நிறைய ஜனங்கள் தவறான குணலட்சணத்தை காட்டுறதும் தவறு செய்கிறதும் அந்த மேன்மையை உணராது இருக்கிறது மாதிரியே இருந்துட்டாங்க. இப்போ அதனால் அவங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறது அவங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சேர்ந்து தான். அது என்னென்ன வரங்கள் என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாகி தருவாராக. ஆமென்.